இன்னைக்கு நம்மளோட புது வரவு நிகழ்ச்சியில இவங்களை புதிய வரவுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பழைய வரவுகளை தான் சொல்றாங்க. விஜய் சேதுபதியோட படத்துல இவங்க அவருக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சார் கூட நடிச்சிருக்காங்க. நிறைய ஹீரோக்களோட நடிச்சிருக்காங்க. மதன் கேரக்டர் நிறைய பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளை பத்தி தெரிஞ்சு, நம்ம கம்பெனியை பத்தி புரிஞ்சு நம்மளோட டிராவல் பண்றது அவங்களோட பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுல நம்ம அவங்களுக்கு தேங்க்ஸோட கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி எங்க ரசிகர்களுக்கு நீங்களே தெரியும். அன்பு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சாருடைய அறிமுகம் இப்பதான் எனக்கு கிடைச்சது. என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியும், என்ன பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க, இல்லைன்னா நான் சொல்றதை வச்சு நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் சொல்றேன். நான் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அப்படின்ற படத்துல வந்து கோகுல் சார் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி சாரோட மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோகுல் சார் டைரக்ஷனோடைய அதோடைய வந்து காஷ்மீர்ன்ற படத்துல கார்த்திக் சாருக்கு அம்மாவை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாரிஸ் ராஜ்ல சந்தான சார் அம்மாவை பண்ணியிருக்கேன். இதுலயே நீங்க தெரிஞ்சுப்பீங்க நான் யாருங்க, ஓ அவங்களா இவங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய இடங்களுக்கு நான் போறப்ப எனக்கு தெரியாது யாருங்க. நான் பேசுவோம், பழகுவோம், சிரிச்சிட்டு இருப்போம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னுவாங்க. சரி நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்க, நம்மளுக்கு என்ன நேரம் டைம் இருக்கு, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எங்க தெரியல, ஆனா பாத்திருக்கேன், ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கு, பேசி சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லுவேன், இந்த இதற்கு தான் ஆசைப்பட்ட படம் பாத்தீங்களா அப்படின்னு. பாத்தேன். என்ன அதுல ஒரு அம்மா வந்து மீன் அஞ்சுக்கிட்டே வந்து என்னடா பேசிட்டு இருக்க அப்பா வண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த லாங்குவேஜ்ல பேசுவாங்கல்ல, அவங்க ஞாபகம் இருக்காங்க. ஞாபகம் இருக்கேன் அப்படின்வாங்க. அவங்க நான் தான் அப்படின்னு. ஓ அவங்களா நீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னே தெரியாது. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் ஓ அவங்க தானே அப்படின்னு நீங்களே இப்ப வந்து ஜஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கயல் ஆனந்துக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன் சர்குணா சாரோட டைரக்ஷன்ல. தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மாரில வந்து படம் ஃபுல்லாவே வருவேன். கட்டக்குரல் கவிதான்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மாவா வருவேன். அந்த குழந்தைக்கு தான் அவர் மறைமுகமா வந்து பணம் கொடுத்து படிக்க வச்சிட்டு இருப்பாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒண்ணு நிறைய படங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னா நான் மட்டுமே தான் பேசிட்டு இருப்பேன், சார் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால நான் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப சாரோட பேசுவோம். சொல்லுங்க சார். என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்னா, நான் யார் நடிச்ச கதாபாத்திரம்லாம் சொன்னீங்க, உங்க பேரை மட்டும் சொல்லவே இல்லையா? நாங்க எப்படி வச்சுக்கிறது? சரியான கேள்வி. இது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஓகே, என்னோட பேரு வந்து ஷர்மிளா. நான் இப்ப வந்து ஷர்மிளா ராஜன் என்னோட ஹஸ்பண்ட் பேரை சேர்த்து ஷர்மிளா ராஜன் சொல்லிட்டு இருக்கேன், வச்சிருக்கேன். முன்னால எனக்கு ஷர்மிளான்னு தான் தெரியும். இப்ப நான் ஷர்மிளா ராஜ். என்னோட பேர் வந்து ஷர்மிளா ராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை. ஆஃப்டர் மேரேஜ்க்கு நான் அப்புறம் சென்னையில இருக்கிறேன். சென்னையில நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டு ஒரு சில சீரியலுக்கு ட்ரை பண்ணேன். சரி வர எனக்கு அது நல்ல வரவேற்பா இல்லை. அதனால என்னோட முழு கவனத்தையும் நான் சினிமாவிலே செலுத்தி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் சினிமாவில் வந்தாலும் சரி, வரட்டாலும் சரி, வர்றது வரட்டும், இவ்வளவுதான் பேமெண்ட் அவ்வளவுதான் பேமெண்ட் அந்த மாதிரி ஹெட்வெயிட்லாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கு. உங்களோட பேர்ல ஒரு நல்ல விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இப்ப நீங்க ஆட் பண்ணதா சொல்றீங்க. நியூமராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அது ஜே அப்படின்ற எழுத்தோட வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த ஜே வந்து உங்களோட பேர்ல கடைசியா இருக்கு. நீங்க மிடில் இருந்ததுதான் இன்னொரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ரஜினி சார், ரஜினிகாந்த்ல ஜே வந்து நடுவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் ஒரு வார்த்தைக்குள்ள ஜே இருக்கிறது வந்து கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட். நீங்க வந்து இது எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்களோ தெரியல, நீங்க வந்து ஷர்மிளாவா இருந்ததை விட ஷர்மிளா ராஜ் ஆனதுக்கு பிறகு மனசளவுலையோ இல்லை உங்க தொழில் சார்ந்த கொஞ்சம் முன்னேற்றங்கள் வந்து கொஞ்சம் விளம்பரங்கள் வந்து உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் நம்புறோம். சொல்லுங்க. தொண்டவர்களும் வந்து நிக்க கூடாது. சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல, ஹஸ்பண்டோட நேம் சேர்த்துக்கணும்ன்ற ஆசை எனக்கு அப்ப இருந்தே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன இதுல வந்து நான் பிரிஞ்சிட்டோம். அதனால சேர்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை மேல இருந்தது. இப்போ அவங்க கடவுளோட கடவுளா இருக்காங்க, அதனால சேர்த்துக்க. நான் என்ன சொல்றேன்னா, பிரிஞ்சிட்டோம் அப்படின்றதுல வந்து பிரிஞ்சவங்க ஒட்டி வச்சிருக்கிறத கூட பிரிஞ்சதுக்கு பிறகு வெட்டிடுவாங்க. ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிட்டீங்க பாருங்க, உங்களோட குணத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால அது வந்து நல்ல விஷயம். இந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க? அதுதான், அதுவும் அவர் சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து மியூசிஷியன், அதாவது மியூசிக் பேண்ட். அவர் வந்து ஃப்ளூட்டு, கிளாரினெட்டு, சாக்ஸோஃபோன் அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க. நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு நல்ல ஞானின்னு சொல்லலாம்.
அவ்வளோ ஒரு இது. அவங்க வாசிச்சாங்கன்னா இன்ன வரைக்கும் சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். அவரை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். இளையராஜா சார் கிட்ட மௌன கீதங்கள் படத்துல இருந்தே அவர் வந்து அவரோட குரூப்ல இருக்காரு. அப்ப இருந்தே அவருடைய குரூப்ல வந்து அவர் வாசிட்டு இருக்காரு. அது இல்லாத ஏஆர் ரஹ்மான் சாரோட டூயட் மூவின்னு ஒரு படம் வந்தது. அதுல வந்து சாக்ஸபோன் 2 பேர் வாசிப்பாங்க. கதிரி கோபாலநாத்னு ஒருத்தர் வாசிப்பாரு. வெஸ்டர்ன் அண்ட் கர்நாடிக் வந்தது வந்து கதிரி கோபாலநாத் வாசிப்பாங்க. வெஸ்டர்ன் ஃபுல்லாவே என்னோட ஹஸ்பண்ட் தான் வச்சிருப்பாரு. சாக்ஸபோன் ராஜா அவர் பேர். அவர் வாசிருப்பாரு. என்னன்னா வெளிநாடுகள் போயிருக்காங்க. ரஜினிகாந்த் சார் லதாமாவோட குரூப்ல போயிருக்காங்க. எஸ்பிஎனோட சித்ராமாவோட ஜானகம்மாவோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ரெகுலரா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கலைஞன். ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட, குடிக்கிறது. நிறைய குடிப்பாங்க. அந்த குடியினால என்னாச்சுன்னா மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு எனக்கும் அவருக்கும் உள்ள, என்னோட ஃபேமிலிக்குள்ள, என்னோட குழந்தைகளுக்கு பிடிக்காம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி போய் 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 2 பேரும் வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு நான் தான் வேணான்ற முடிவு எடுத்தேன். அவங்க அப்ப கூட அவங்க விடல. ஸோ அவங்களுக்கு நாங்க தேவையாதான் இருந்தது. எங்களுக்கு வந்து அது தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை. அவங்க குடிக்காம இருந்தாங்கன்னா அவங்களை தெய்வமா நினைச்சு தொட்டு கும்பிட்டு வாழ்ந்துடலாம். ஆனா அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மனுஷனா கூட மதிக்க முடியாது. அந்த லெவலுக்கு நடந்துருவாங்க. அது இந்த உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஃபீல்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என் குழந்தைகளும் மனசு சங்கடப்பட்டாங்க. அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. நான் அவரை விட்டு விலகி வந்துட்டு அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கத்துக்கிட்டேன், டெய்லரிங் கத்துக்கிட்டேன், நிறைய இடங்களுக்கு வேலைக்கு போனேன். எனக்கு வருமானங்கள் பத்தல. என் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு நண்பர் மூலியமா இந்த நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சினிமா துறையில ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தா லக்கு. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கா கிடைச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கையில தான் போனேன். போயிட்டு ட்ரை பண்ண சாரோட சும்மா சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுங்க, சின்னதா 2 டயலாக் பேசுங்க, வந்துச்சுன்னா நம்ம அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சார் எனக்கு இதெல்லாம் வராது சார், நாங்க ஏற்கனவே தொடநடுங்கி மற்றவங்க பேசுறதுக்கே நான் சரியா பேச மாட்டேன் அப்படின்லாம் சொன்னேன். ட்ரை பண்ணுங்க, வந்தா பார்ப்போம், வரலைன்னா வேற என்ன வேலை பார்த்துக்கலாமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து கூட்டிட்டு போய் அப்புறம் இந்த சின்ன சின்னதா சொன்னாங்க. அந்த சின்ன சின்ன டயலாக்லாம் பேசினேன். அதுக்கப்புறம் என்னோட முதல் படம் வந்து சுசீந்திரன் சாரோட ராஜபாட்டை படத்துல இவர் விக்ரம் சாரு, தம்பிராமையா சாரு, தீட்சிகா மேடம் இவங்க எல்லாருடைய காம்பினேஷன்ல ஒரு 2-3 கேமரா சுத்தி முத்தி ஒரு 40-50 ஆட்கள் படப்படன்னு வந்து தட நடிச்சு ஒரு 12-15 டேக் வாங்கினதுக்கு அப்புறம் 2-3 டயலாக் மட்டும் பேசினேன். அதுதான் என்னோட முதல் டயலாக். அங்க இருந்து ஆரம்பிச்சதான் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தட்டி கொடுத்து கான்ஃபிடன்ட் பண்ணி அந்த மேனேஜர் சார் வந்து எனக்கு நிறைய சான்சஸ் குட்டியா கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல எனக்குன்னு ஒரு அடையாளம். இப்ப நான் சொல்றேன்னா இதற்கு நான் ஆசைப்பட்டேன். பாலகுமாரால விஜய் சேதுபதி சாரோட அம்மா அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு முழு என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு வந்து அந்த சான்சஸை கொடுத்த கோகுல் சாருக்கு நான் எப்பயா இருந்தாலும் என்ன எப்படி சொல்றது தெரியல, ரொம்ப நன்றி சொல்லிக்குவேன். எங்க பார்த்தாலும் அவர் எனக்கு சாமி மாதிரி பார்ப்பேன். எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். அதுல இருந்து எனக்கே என் மேல ஒரு நம்பிக்கை வந்து நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சமா நான் நடிக்க வந்தேன். என்னோட நடிக்க வந்த ரீசன் இதுதான். என் குழந்தைகளுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இந்த வேலைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைமையா இருந்தது. சூப்பர். ஆனா இதுல என்னன்னா நீங்க உங்களோட கதை தான் சொல்றீங்க. நிறைய பேர்த்த வந்து மாடுலேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. அதாவது மாடுலேஷன் வசனம் பேசும்போது ஏத்த இறக்கத்தோட பேசணும். நீங்க இப்ப உங்க கதையா சொல்லும் போதே நிறைய ஏற்ற இறக்கங்களோட சொல்றீங்க. ஸோ நான் அதைத்தான் கவனிச்சிட்டு இருக்கேன். உங்க கதையை கவனிக்கல. உங்களை நடிக்க வைக்கும் போது உங்களோட வார்த்தைகள் இருக்கக்கூடிய மாடுலேஷனை வந்து பிளே பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு பர்ஃபார்மரா உங்களை வந்து கவனிச்சுட்டு இருந்தோம். நல்ல விஷயம். வாழ்க்கையில ஆசைப்பட்ட அத்தனையுமே எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. நீங்க இன்னொரு விஷயம், உங்களோட ஸ்கில் உங்களுக்கு தெரியாம இருந்தது. கடவுள் கொடுத்த ஒரு சின்ன ஒரு பிரிவு இன்னைக்கு உங்களால் உங்க ஓன் லெக்ல நின்று உங்க பிள்ளைங்களை காப்பாற்றிட முடியுன்ற இந்த ஸ்டஃப் இருக்குல்ல, அவர் இன்னும் நல்லவரா உங்களோடய இருந்திருந்தால் இந்த ஜென்மத்துல நீங்க பிறந்து உங்களோட ஓன் லெக் ஸ்டஃப்பை தெரிஞ்சுக்க முடியாம போயிருப்பீங்க. டிபெண்ட் அப்படின்னு இருந்திருக்கும். டிபெண்ட் இல்லை, என்னை டிமாண்ட் பண்ணி எனக்கு தெரியும்ன்ற அந்த சுச்சுவேஷனை காலம் தீர்மானிச்சது. அந்த காலம் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தான் வந்து இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீங்க இப்ப பெருமையா நீங்க ப்ரைடா இருக்கீங்கல்ல, நான் என் வாழ்க்கையை வாழ்றேன், நான் என் பிள்ளைகளை வாழ்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்ட்டு இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சில பேர் சொன்னோம் நான்னா திமிரு அகம்பாவம் அப்படி இல்லை. என்னை பொறுத்தவரை நான் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட். என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லக்கூடாது. என்னால முடியும் நம்பணும். அந்த நம்பிக்கையை கொடுத்த காலத்துக்கு எப்பயும் நம்பிக்கை நன்றியோட இருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வந்து நீங்க டைலரிங், பியூட்டிஷியன் என்னென்ன பண்ணாலுமே இன்னைக்கு சினிமாவில் நீங்க ஒரு நடிகையாக இப்ப நீங்க பேசும்போது மார்குலேஷன் பண்றீங்கன்னு நாங்க பாக்குறோம்ல, இந்த இன்னர் டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை.
இது வந்து போய் கோச்சிங் சென்டர் போயோ இல்லை வந்து நீங்கள் இதுக்குன்னு வந்து இன்ஸ்டியூஷன் போய் கற்றுக்கல. உங்களுக்குள்ள வந்து இன்ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்குள்ளேயே இருக்குது. லட்சணமாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ள திறமை இருக்குது. அப்போ இதுதான் வாழ்க்கைன்றது. நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஊருக்குள்ளே ஓடி வந்த எத்தனையோ பேர் இருக்கு. உங்களை விட அழகா திறமையா என்ன வேணா இருக்கும். அவங்க இன்னும் இந்த சினிமாவுக்காக தன்னை முழுசா அர்ப்பணிச்சிருப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க, என்ன வேணா நடக்கும். ஆனா அவங்களால் உங்க லெவலுக்கு வளர்ந்துருக்கவே முடியும். அதான். ஸோ உங்களோட தலையெழுத்துப்படி நீங்க நடிகையா இருக்கணுங்கிறது விதியா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உங்களால் உட்காந்து பேச முடியுது, இத்தனை படங்களை நீங்க சொல்ல முடியுது. அதனால இது வந்து பெரிய ஒரு கிஃப்ட் தான். இன்னும் 100-200 வருஷம் கழிச்சு நீங்க இல்லாத காலத்தில் உங்களோட ஜெனரேஷன்ல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு மீடியம்ல உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? நீங்க நடிச்ச படங்கள் அப்படியே தான் இருக்கும் போது, அந்த விஷுவல் அப்படியே தான் இருக்கும் போது, ஸோ மிகப்பெரிய கிஃப்டட் சைல்டு இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துல பிறந்ததுல. இப்போ நீங்க சொல்ற உங்களோட வீட்டுக்காரர் வந்து அடையாளமாக எனக்கெல்லாம் தெரியாது. நம்ம வந்து இளையராஜா சார் மியூசிக்ல நம்ம மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணா கூட எங்களுக்கு வந்து அவங்கள எங்கேயோ கூட்டத்தோட கூட்டமா போயிருப்பாங்க. ஆனா உங்களை பாருங்க, இப்போ இன்னும் 200 வருஷம் கூட இண்டிவிஜுவலா அவங்கள பார்த்துட முடியும். ஸோ இப்போ அது கிஃப்டட் சைல்டு நீங்க. அதனால வந்து வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை முழுமையா அனுபவிங்க. சின்ன சின்ன துக்கங்களை தள்ளி விடுங்க. அதை நீங்க தள்ளி விட்டாதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். அதை கடந்து போகாம அதை நடுமண்டையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, உங்களோட குழந்தைங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளும் உங்க பக்கத்துல வர. அதாவது நடந்ததை நினைச்சு அழுகிறது புண்ணியமே இல்லை. நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். அந்த அர்த்தத்தை புரிஞ்சிருப்பீங்க. நீங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்தபடி வாழ கத்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் இன்னும் பிரைட்டா இருக்கு. ஏதாவது இப்போ நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க, நான் இத்தனை படங்கள் பண்ணிட்டேன் ஆனா என்னை யாருக்கும் தெரியாது அப்படின்னு, மிக விரைவில் நீங்க யாருன்னு தெரிஞ்சு உங்களை வந்து மிக தூரம் இந்த பப்ளிக் வந்து உங்களை கொண்டாடுற நாட்கள் வரும். ஏன்னா இந்த ஆசை, அந்த ஆசை வந்து பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தும். ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தும் போது அது கண்டிப்பாக உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையாகவே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அது கொண்டு போய் உங்களை சேர்த்தும், உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிடும். இப்போ சர்மிளா ராஜ் அவங்க நம்ம சேனலில் வந்து இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட எதையோ யோசிச்சு பேசுவோம், இதை ஃபில்டர் பண்ணிக்குவோம், இந்த இடத்துல இப்படி சினிமா நடிகையாக சொல்லிட்டு போகிறோம், அப்படி எதுவுமே இல்லை. அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே நிறுத்தாமல் கடன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் உண்மையை சொல்லணும்னா ஒப்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளோட கதை அப்படிங்கிறத ஒரு ஓரலாக அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த கதையில் அவங்க வந்து நடிப்பாங்க. அவங்களோட திறமையை நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்க போகிறீங்க. மிக விரைவில் அந்த படத்தை நம்ம எடுத்து உங்களுக்கு திரையிட்டு காட்டுவோம். அதுக்கு பிறகு இவங்களை எங்கே பார்த்தாலும் எல்லாரும் சர்மிளா ராஜ் அப்படின்னு கூப்பிடணும். அப்போ தான் அவங்களோட சந்தோஷம் நிறைவேறும். அது கண்டிப்பாக நிறைவேறும் நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த வாக்குக்கு ஒத்துழைப்பு தாருங்க. நன்றி. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இது எப்படி எடுத்துக்கிறது, ஆடிஷனா இன்டர்வியூவா எப்படின்னு தெரியல. இருந்தாலும் நான் என்னோட செயலை சொல்றேன், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. எனக்கு இது மாதிரி முதல் அனுபவம். ஸோ அதை நான் சந்தோஷமா வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி சார்.